நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது போல நாங்கள் உம்முடைய வசனங்களை கேட்டு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு உம்முடைய ஊழியங்களை செய்ய, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், யோவான் மற்றும் பேதுருவை அந்த சனகரை முன்பாக நிறுத்துகிறார்கள். இன்றைய அதிகாரத்தில் 2 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது முதல் பகுதி சபைகளில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்தும், 2ஆம் பகுதி அந்த காரியங்களை எப்படி அவர்கள் ஞானமாய் மேற்கொண்டார்கள், அது மாத்திரமல்ல ஸ்தேவானை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் தியானிப்போம். நம்முடைய வேதாகமத்தில் முதல் இரத்த சாட்சியாக மரித்தவர் தான் ஸ்டீஃபன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நம்முடைய இந்திய தேசத்தில் மாத்திரம் இல்லாதபடிக்கு உலகெங்கும் பல பேர் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறதை குறித்து, அதாவது ஆண்டவருக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்களை குறித்து நம்ம சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் முதல்ல முதல்ல ஆண்டவருக்காக கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டவர் தான் இந்த ஸ்டீஃபன். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இதில் அந்த காலகட்டத்தில் ஆதி திருச்சபையில் இருந்த சபையில் உள்ள பிரச்சனைகள் குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய ஆலயத்திலையும் சரி, எல்லா ஆலயங்களிலும் சரி, எல்லா விதமான பீப்புள் குரூப்பும் இருப்பாங்க. அதாவது சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி விதவைகள் இருப்பாங்க. அப்போ அவரவர்களை டேக் கேர் பண்ண வேண்டியது சபையினுடைய பொறுப்பாக இருக்கிறது. இப்போ இந்த காலகட்டத்தில், இந்த ஆதி திருச்சபை நாட்களில் சபை எப்படி ரன் ஆகுது, நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். அந்த அனனியா சர்பிராவை குறித்து பார்த்தோம். அவங்களுக்கு உண்டான காரியங்களை அவங்க விற்று சபைக்கு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து ஷேர் பண்ணி அவங்களோட லைஃப்பை வாழுறாங்க. அதுதான் அந்த காலகட்ட சபையினுடைய ஒரு ஸ்டைலாக இருந்தது. இப்போது சீஷர்கள் பெருகின போது இப்போ 2 பீப்புள் குரூப் பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிரேக்கர் ஆனவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது கிரேக்கர் ஆனவர்களை எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் ஹெலனிஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த ஹெலன் அப்படிங்கிற நேம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, இதெல்லாம் கிரீக் தியாலஜி, கிரீக் நேம். ஸோ கிரேக்கர் ஆனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குற்றம் சாட்டுறாங்க. யார் இந்த கிரேக்கர்கள், ஏன் அவங்க குற்றம் சாட்டுறாங்க? கிரேக்கருடைய கரங்களில் தான் ஞானம் இருக்கிறது. அவங்க தான் ஞானமாக இருக்கிறவங்க. பல தியாலஜியன்ஸ்லாம் கிரேக்கர்கள் தான். நமக்கு தெரியும், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இவங்கெல்லாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ச்சை டிவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு காரியத்தை நல்ல ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த சபையினுடைய மூளைக்கல்லானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சபைக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள், சபைக்கு விரோதமாக மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், சபையில் கோஆப்ரேட் பண்ணாதவங்க எல்லாரையுமே யார் அவர்களுக்கு தக்க காரியங்களை செய்ய போகிறார் என்றால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு குழப்பம் உண்டு பண்ணுறாங்க. சரியா விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயர்களுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்போது கரப்ஷன் பண்ணுறாங்க. அதாகிலும் அவங்களுக்கு உள்ளே வருகிற பணத்தை அவர்கள் சரியாக நிர்வகிக்காமல், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம,
அவங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க சரியாக மணி ஹேண்ட்லிங் பண்ணல, ஃபினான்ஸை சரியாக ஹேண்டில் பண்ணுற, அதுதான் இப்போ இங்கே முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்பொழுது இந்த 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல என்று சொல்லப்படுகிறார். இப்போ ஆண்டருடைய ராஜ்யம் பெருகுது, ஆண்டருடைய ராஜ்யம் வளரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆண்டருடைய ராஜ்யத்தை எப்படியாகிலும் கெடுத்து விட வேண்டும் என்று சத்ரு யாரை கொண்டு வேணாலும் அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக கிரியைகளை செய்வான். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்படியாகத்தான் இந்த ஆதி திருச்சபை நாட்களிலும் காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த 12 சீஷர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கர்த்தர் எங்களை எதற்கென்று அழைத்திருக்கிறார்? தேவ வசனத்தை போதிக்கும் படிக்கும் எங்களை அழைத்திருக்கிறார். இந்த பந்தி விசாரணை என்றால் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டேபிள்ஸ். அதாவது இவங்க அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கணுமே தவிர சர்விங் டேபிள்ஸ் என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற இவர்களால் என்ன செய்ய முடியாதுன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸ்பிரிச்சுவல் பார்ட்டு தான் நாங்கள் பண்ணுவோம், இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான ஒர்க்கை நாங்கள் பண்ண மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு தான் நம்மளுடைய ஆலயங்களில் கூட ஆவிக்குரிய காரியங்களை பண்ணுவதற்கென்று ஒரு டீமோ, மீதி ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங், மீதி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு வேறு மக்கள் இருக்க வேண்டும். அப்போ அவங்க போய் இந்த காரியத்தை செய்யும் போது என்ன நடக்கும்னா, கர்த்தருடைய ராஜ்யம் வளராது, கர்த்தருடைய சுவிசேஷ பணி பெருகாது. ஆதலால் சகோதரரே, இந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுக்குறாங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். ஞானம் ஓகே, நிறைய பேருக்கு நம்ம ரொம்ப ஞானமாக இருக்கிறவர்களே நம்ம பார்த்துருக்கோம். நான் பிலீவர்ஸ் கூட ரொம்ப ஞானமாக இருக்கிறவங்க, மெத்த படித்தவர்களே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன காம்பினேஷன் சொல்கிறாங்க பாருங்கள், பரிசுத்த ஆவியும் ஞானமும். 3வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துக்கலாமா? ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. அப்போ பாருங்கள், 3 விஷயத்த சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவி இருக்கணும், ஞானம் இருக்கணும், அவர்கள் நல்ல சாட்சி பெற்றிருக்க வேண்டும். குட் ரெப்யூட்டேஷன். அந்த 7 பேரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அந்த குட் ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது, குட் நேம் அப்படிங்கிறது ஒரு நாளில் சம்பாதிக்க முடியுமா? ஒரு மாதத்தில் சம்பாதிக்க முடியுமா? ஒரு வருஷத்தில் சம்பாதிக்க முடியுமா? இல்லை. நீங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த காரியத்தை செய்தால்தான் அந்த குட் ரெப்யூட்டேஷனை, குட் நேமை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா தக்க வைத்து கொள்ள முடியும். அப்போ சாட்சியின் ஜீவியம் வாழ்கிறவர்கள் தான், பரிசுத்த ஆவியும் ஞானமும் பெற்றிருக்கிறவர்கள் தான் இந்த ஆலயத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, ஆலயத்தினுடைய ஃபினான்ஸ் பார்ட்டு, இவை எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அதாவது சபையினுடைய காரியங்கள் 2 பாகமாக பிரிகிறது. ஒரு மக்கள் என்ன செய்ய போகிறார்கள், வெறும் ஸ்பிரிச்சுவல் பார்ட் மாத்திரம், ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணுகிற அந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட் மாத்திரம் ஒரு சாரார் பார்க்க போகிறாங்க. ஒரு சாரார் மீதி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க், ஆலயத்தினுடைய நிர்வாக பணியை செய்ய போகிறார்கள். ஸோ இந்த யோசனை ரொம்ப ஒரு அருமையான ஒரு யோசனையாக இருக்கிறது. ஸோ 5ஆம் வசனம் சொல்கிறது, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய, இப்போது சில மக்களை வந்து அவர்கள் தெரிந்தெடுத்து கொள்கிறதை நம்ம பார்க்குறோம். அதில் முதலாவதாக அவங்க தெரிந்தெடுத்தவங்க தான் இந்த ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தில் அமைந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. அப்போ 7 பேரை அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உன்னதமான கர்த்தருடைய பணிக்கென்று தெரிந்தெடுத்து கொள்கிறார்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்களோ அநேகராக இருக்கிறாங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறது என்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். நம்மளுடைய தாய் சபையில் சொல்லுவாங்க, இப்போது தாய் சபையில் நிறைய ரெவரன்ஸ் இருக்காங்க, பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து இன்டர்ன் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, கோவொர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்படியாக
சாரார் இருக்காங்க. ஆனால் ஆதியில் நம்ம தாய் சபை வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த புதுசில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருந்தாங்க. அந்த 10 பேருக்குள்ளே இருந்தவங்க அவங்க சாட்சி பகிரும்போது சொல்கிறாங்க, எல்லா காரியங்களையுமே நாங்கள் ஷேர் பண்ணி பண்ணுவோம், டாய்லெட் கிளீனிங்கும் நாங்கள் தான் செய்வோம், சர்ச்சில் இருக்கிற பேண்ட்ரி ஒர்க்ஸை நாங்கள் தான் செய்வோம், அதே நேரத்தில் எங்கள் பாஸ்டர்மா கூட ஊழியம் போகும்போது நாங்கள் தான் போவோம். அப்போது ஒருமனப்பட்டு அந்த ஒற்றுமை நமக்குள்ளே இருந்தால் தான், இது என்னுடைய சபைங்கிற ஒரு நினப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே வரும்பொழுது தான் இந்த சபை எல்லா இடத்துலையும் சரியாக இயங்க முடியும். இருக்காங்க அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க, இல்லை இருக்காங்க அவங்க தான் பாடுவாங்க, இருக்காங்க இது அவங்க, இங்கே நம்ம டீம் பிரிக்கிறதுக்கு இல்லை, இது நம்ம சபை அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும்பொழுது தான் நம்ம பொறுப்பில் நம்ம இறங்கி நம்ம காரியங்களை செய்ய முடியும். இந்த ஆதி திருச்சபையில் நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் ஞானமுள்ளவர்களாக நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்ததுனால தான் இந்த 7 பேரும் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. நிச்சயமாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க. அந்த நூற்றுக்கணக்கான பேர்லேருந்து எப்படி இந்த 7 பேர் மட்டும் ஃபில்டர் ஆகி வராங்க? அவங்க நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. நற்சாட்சி. நம்ம செய்கிற காரியங்களை இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம சிரிக்கிறதையும் பார்க்குறாங்க, நம்ம கிண்டல் பண்ணுறதையும் பார்க்குறாங்க, நம்ம பேசுகிறதையும் பார்க்குறாங்க, நம்ம சர்வீஸ் பண்ணுறதையும் பார்க்குறாங்க. எல்லாவற்றையும் இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்குது. யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்ருக்காங்க. எல்லாரையும் நம்முடைய ஆண்டவர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. அப்போ இவர்களையும் பார்த்ததுனால தான் அந்த 7 பேரை அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. கொண்டு வந்து அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியுது. இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேலே கைகளை வைத்து தேவ வசனம் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பீப்புள் குரூப் இருக்குது. அதாவது கிரேக்கரானவர்களும் இருக்காங்க, எபிரேயர்களும் இருக்கிறாங்க, அதாவது யூதர்களும் இருக்கிறாங்க. அப்போ இவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க, அவங்க இவங்க மேலே குற்றம் சாட்டுறாங்க. அவங்கள குற்றம் சாட்ட வைக்கிறது யார்? சாத்தான். எப்படியாவது ஆண்டவருடைய சபை நடக்கக்கூடாது, ஆண்டவருடைய சபை ஊழியம் நடக்கக்கூடாது, ஆண்டவருடைய சபை ஊழியம் தடைப்பட வேண்டும் என்று தான் அந்த காலத்தில் இருந்தே எத்தனம் பண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் சத்ரு. ஆனால் அவன் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம எந்த நாளிலும் மாறிவிடக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு கலகம் பிறக்குதா, அதை நம்ம அடக்கிறதுக்கு பார்க்கணும். ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வேறு மாதிரி பேசுகிறாங்களா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இல்லைன்னு சொல்லி சபைக்காக நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும். இங்கே நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, சபைக்காக நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும்ப்பா, சபைக்காக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும். அப்படி கிடையாதுப்பா நம்ம சர்ச்சு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பான்னு வாய்ஸ் அவுட் பண்ணணும். பிகாஸ் யூ நோ த ட்ரூத். யூ ஹேவ் பீன் ஹியர் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட். நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கீங்க, இன்னும் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்கீங்க. அப்போ சபைக்காக நம்ம என்ன செய்யணும்? டிஃபெண்ட் பண்ணணும். சபைக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும், சபைக்காக நம்ம பேசணும். ஏன்னா இது கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு குடும்பம். இது யாரால் உண்டு பண்ணப்பட்ட குடும்பம்? அவரோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை தான் இந்த சபை. அவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ரத்தத்தினால மீட்டு இந்த சபையில் கொண்டு வந்து அவர் சேர்த்துருக்கிறார். ஸோ இந்த காலகட்டங்களில் ஆதி திருச்சபையில் வசனமும் விருத்தி அடையுது, நம்பர்ஸும் பெருகுது, ரெண்டுமே விருத்தி அடையுது. பாருங்கள், 7ஆம் வசனம் சொல்லுது, தேவ வசனமும் விருத்தி அடைகிறது, சீஷருடைய தொகையும் எருசலேமில் மிகவும் பெருகிற்று என்று நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஆசாரியர்கள் நமக்கு தெரியும், யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ சர்ச்சு பாருங்கள், ஒரு பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணுது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய பாதிப்பு. இம்பேக்ட்ன்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்? பாதிப்பு. ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது, அவங்கள டச் பண்ணுது, அவங்க லைஃப்ஸை டச் பண்ணுது. அடுத்த பகுதி நம்ம பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் முடிய ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுகிறது.
ஸ்தேவான், த ஃபர்ஸ்ட் எவர் மார்டையர் ஃபார் காட்ஸ் கிங்டம். மார்டையர் என்றால் இரத்த சாட்சி, MARTYR, மார்டையர். ஸோ இந்த மார்டையர் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கவனிங்க, சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அவர்களால் எதை தான் நம்மளை அழிக்க முடியும்? சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்க முடியுமே தவிர நம்மளுடைய ஆவியை, நம்மளுடைய ஆத்துமாவை யாராலையும் அழிக்க முடியாது. சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதபடிக்கு நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டுமென்றால் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்க. நரகத்தில் யாராலப்பா தள்ள முடியும்? ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும் பொழுது அவர் சொல்லுவார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவர் இரண்டு பிரிவாக அவர் பிரிக்க போகிறார். அப்போ 2 பிரிவாக பிரிக்கும் பொழுது நம்ம எந்த சைடு நம்ம பிளேஸ் ஆக போகிறோம்? என்னை விசாரிச்சிங்க, என்னுடைய ஊழியத்தை செய்தீங்க, எனக்காக இந்த காரியங்களை செய்தீங்கன்னு சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் ஒரு தரப்பில் போய் நிற்பாங்க. மீதி ஆண்டவருக்காக செய்யாதவங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை உதாசீனப்படுத்தினவங்க, இவங்கெல்லாம் ஒரு சைடில் போய் பாவம் செய்தவர்கள், இவங்கெல்லாம் ஒரு சைடில் போய் நிற்பாங்க இல்லையா? நரகத்தில் தள்ள வல்லவருக்கு தான் நம்ம பயப்படணுமே தவிர சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நம்ம பயப்பட முடியாது. ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுடைய சரீரத்தை அழிக்க முடியும். ரைட்? தட் இஸ் கால் ஹோமிசைட். ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுடைய சரீரத்தை அழிக்க முடியும். அப்படி தான் இந்த இரத்த சாட்சி ஆகிய இந்த ஸ்தேவானை அவர்கள் அழிக்கப் போகிறார்கள். நமக்கு கிரஹாம் ஸ்டைன்ஸ் ஐயாவை குறித்து நமக்கு தெரியும். நம்முடைய இந்திய தேசத்தில் உயிரோடு கூட எரித்து கொல்லப்பட்ட ஒரு மிஷினரி. 2 பிள்ளைகள், பிலிப் மற்றும் தீமத்தி. பிலிப்புக்கு வயசு 10, தீமத்திக்கு வயசு 6. உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட தினம் ஜனவரி 23, 1999. மறக்காதீங்க இந்த டேட்டை. ஜனவரி 23, நம்ம குடியரசு தினத்துக்கு முன்னாடி 3 நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தினம் மிஷினரிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. என்ன நடந்தது? அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவங்களோட வேன்லேயே, அவங்களோட காஸ்பல் வேன்லேயே இரவு அவங்க ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க மனிதர்களே அல்ல, அவங்கள மிருகங்களும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்கன்னே நமக்கு தெரியல. 10 வயசு குழந்தை உள்ளே தூங்குறான், 6 வயசு குழந்தை உள்ளே தூங்குறான். உயிரோடு அப்படியே கொளுத்தப்பட்டார்கள். நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை நிச்சயம்னா, என் சரீரத்தை மட்டும்தான் உன்னால் அழிக்க முடியும், ஆனால் என் ஆண்டவரோடு என்னுடைய ஆத்துமா இருக்கிறது. இவங்களால் என்ன தான் அழிக்க முடியும்? சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும். இது எல்லாவற்றுக்கும் ஃபோர் எல்லாற்றுக்கும் முன்னோடியாக இருக்கிறவர் தான் ஸ்தேவான். ஆதி திருச்சபையில் ஸ்தேவான் குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். அடுத்த அதிகாரத்தில் தான் அவருடைய அந்த காரியங்கள் நடக்கும். இந்த அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு என்ன காரியங்கள் அவங்களுக்கு முன்னாடி சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ப்ளூரலில் தான் சொல்லியிருக்காங்க. பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போ எண்ணுக்கடங்காத காரியத்தை அவர் செய்ததுனால தான் இந்த மாதிரி இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, ஜனங்களுக்குள்ளே இப்பேற்பட்ட காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று. அப்பொழுது இந்த இடத்துல என்ன ஒரு குழப்பம் நடக்குது என்றால், அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் இந்த மாதிரியான ஒரு குரூப் இருக்காங்க, பீப்புள் குரூப் இருக்காங்க, சேர்ந்தவர்களும். அடுத்தது சீரேன பட்டணத்தாரிலும், அடுத்தது
அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும், அடுத்தது சிசிலியா நாட்டாரிலும், அடுத்தது ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி. நல்லா நம்ம பார்க்கலாம், ஆண்டவருடைய ஊழியத்தை 70% செய்கிறாங்கன்னா அங்கே 30% உட்காந்து கலகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே 30% உட்காந்து பிரிவினை பேச்சு பேசுவாங்க. அங்கே 30% உட்காந்து ஆலயத்தை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலான்னு யோசிப்பாங்க. அவனுடைய கிரியை தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கேற்ற பலனை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வரார். ஹீ நோஸ் எவ்ரி திங். நம்ம நினைவில் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். எதிரில் இருக்கிற மனுஷருக்கு நீங்கள் வாயை திறந்து உங்களோட தாட்டை சொன்னீங்கன்னா தான் அந்த மனுஷனுக்கு புரியும். ஆனால் நமக்கு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த இடத்துல இத்தனை சாராரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால், ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. தே ஆர்கியூட் வித் ஸ்டீஃபன். எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க பாருங்கள், ஒரே ஒரு ஆண்டவருடைய மனுஷனுக்கு முன்பாக. அந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க, எத்தனை தூரம் நடந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்காது. இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்காது. ஒரு சபையை கட்டி எழுப்புவது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான காரியமாக அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். ஒரு மீட்டிங்கை கேதர் பண்ணோன்னா எப்படி கேதர் பண்ணியிருப்பாங்க, இவங்களே போய் கால்நடையாக போய் சொல்லியிருப்பாங்க. இப்படியெல்லாம் சேர்ந்து இப்படியெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை பெருக்கி அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து ஆண்டவருடைய சபையை கட்டி அவங்க நிறுத்தும் பொழுது இந்த சாரார் என்ன செய்கிறார்கள் என்றால் தர்க்கம் பண்ணினார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆர்கியூ. வாட் இஸ் தேட் டு ஆர்கியூ அகேன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட்? வாட் இஸ் தேட் டு ஆர்கியூ டு அகேன்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நம்மளால் எப்படி ஆர்கியூ பண்ண முடியும்? எவ்வளோ ஒரு துணிச்சல். ஆனாலும் பாருங்க, ரிப்ளை கொடுக்குறாரு ஸ்தேவான. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல். திஸ் இஸ் த பவர் ஆஃப் காட். நம்ம ஏற்கனவே 8ஆம் வசனத்தில் பார்த்தோம், விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக யார் இருந்தார்? ஸ்தேவான் இருந்தார். ஃபெய்த், விசுவாசத்தினாலேயும் வல்லமையினாலையும் அவர் நிரம்பி இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல 10ஆம் வசனத்தில் அவரை குறித்து சொல்லப்படுகிறது, ஞானத்தையும் அவருடைய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அடுத்தபடியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. இப்போ இவர்களே உள்ளே வந்து கலகம் செய்கிற மாதிரி ஆட்களை செட் பண்ணுறாங்க. டீமை என்ன பண்ணுறாங்க? செட் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யாரோட பக்கம் நிற்கிறோம்? ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டுறோமா, ஆண்டவருடைய ஊழியத்தை இடிக்கிறோமான்னு நம்ம பார்க்க வேண்டும். கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமான பல 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 காரியங்கள் எழும்பி கொண்டு இருக்கிறது. வி ஷுட் நாட் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெவில், வி ஷுட் பி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு கருவியாகத்தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர சாத்தானால் உருவாக்கப்படுகிற ஒரு கருவியாக நாம் இருக்கக்கூடாது. ஒரே அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு குறித்து சொல்லியிருப்பார், இதை உனக்கு நீயா சொல்லலை, உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார்னு. ஆனால் அதே அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார், அந்த அதிகாரத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், ஹவு அ பர்சன் கேன் பி யூஸ்ட் பை காட் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு அ பர்சன் கேன் பி யூஸ்ட் பை சட்டன். எனக்கு மெசேஜ் கொடுக்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணும். அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. அது யார் தட்டுறாங்க? நீங்களா சாப்பிட்டாங்க? நீங்களா கொஞ்சம் செக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரே ஒரு மனுஷனை 2 தரப்பில் இருக்கிறவங்களும் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது டார்க் ஃபோர்ஸும் யூஸ் பண்ணுது, ஆண்டவரும் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள் பார்க்கலாமா? 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். இப்போ என்ன நடக்குது? ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கேட்குறாரு,
இந்த வசனத்தை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனத்தை நம்ம மைண்டில் பதிய வச்சுக்கலாம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள். இப்போ ஜீசஸ் வந்து அவங்களோட சீஷர்கிட்ட கேட்குறார், என்ன யார்ப்பா சொல்கிறீங்க, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்கள் கிட்ட கேட்கும்பொழுது, அப்போ சீமோன் பேதுரு என்ன ரிப்ளை கொடுக்குறாரு, வாசிங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப், பார் மித்வா ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப் லிவிங் காட். ஜீசஸ் கிரைஸ்ட் த சன் ஆஃப் லிவிங் காட். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்போ ஜீசஸ் அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாரு, வாசிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை. உனக்கு மாம்சம் சொல்லலப்பா, உன்னோட ஃப்ளஷும் உன்னோட பிளட்டும் இதை உனக்கு சொல்லி கொடுக்கல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவல் ரியால்மில் இந்த பேதுரு கனெக்ட் ஆகுறாரு, பரிசுத்த ஆவியானவர் இவர் கூட கனெக்ட் ஆகுறாரு. அதை அவர் ஃபீல் பண்ணி உணர்ந்து அவர் பதில் சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். இப்போ இதே அதிகாரத்தில் அப்படியே பின்னாடி வாங்க, அப்படியே நீங்கள் வாங்க. இந்த அதிகாரத்திலேயே நம்ம அடுத்ததாக வாசிக்க வேண்டிய வசனம் 23வது வசனம், சரிங்களா? இப்போது என்ன நடக்குது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஓகே, நம்ம இதை தொடர்ச்சியாகவே வாசிச்சிடலாம். நம்ம 18 வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்போ என்ன நடக்குது, இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 3.5 வருஷம் ரொம்ப ஹாப்பியான லைஃப். இவங்க எங்கேயும் போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க எங்கேயும் போய் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ஜீசஸ் கூட இருந்தாலே போதும், அவங்களுக்கு தேவையான அனைத்துமே அவர் கொடுத்துட்றார். அப்போ இப்படி ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் போய்கிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தான் ஏன் வந்தேனுங்கிறத அவர் சொல்லிட்டாரு. நான் எருசலேமுக்கு போகிறேன், மூப்பரால் பிரதான ஆசாரியர் வேத பாரகரால் பாடுகள் படப்போகிறேன், அடுத்தது கொலை உண்ண படப்போகிறேன், அடுத்தது 3ஆம் நாள் எழுந்திருக்க போகிறேன் என்பதை சீஷர்களுக்கு சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது பேதுரு என்ன பண்ணுறாரு, பேதுரு தனியாக ஜீசஸை கூப்பிட்டு போகிறாராம். அந்த சீனை கொஞ்சம் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்களேன். பேதுரு அவரை தனியாக அழைத்துக்கு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளது. என்னப்பா பேசுகிறீங்க, நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரன், உங்களுக்கு போய் இதெல்லாம் நடப்பதா, அது எப்படி இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு விரோதமாக செய்வாங்க, அது எப்படி அவங்க உங்களை கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் தனியாக போய் பேசும்போது, இப்போ ஆண்டவர் அதே பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறாரு, 23ஆம் வசனத்தில் பாருங்கள். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு நீ இடரலாயிருக்கிற. ஸோ நான் சொல்ல வருகிற பாயிண்ட் என்னென்னா, ஒரு மனுஷனை ஆண்டவராலையும் யூஸ் பண்ண முடியும், அதே மனுஷனை சாத்தானாலையும் யூஸ் பண்ண முடியுன்றதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். நீ எனக்கு இடர்ல உண்டு பண்ணுற, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதபடிக்கு மனுஷருக்கு ஏற்றவைகளை என்ன செய்கிறாய், சிந்தித்து கொண்டு இருக்கிறாய் என்றார். புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? ஒரே அதிகாரம். இந்த இடத்துல 16வது வசனத்தில் ஆண்டவர் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறார், 23வது வசனத்தில் ஆண்டவர் அவரை ரிப்யூக் பண்ணுறார். ஏன்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி, பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ நம்ம 6ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். அப்போது இந்த ஸ்தேவானை தேவனுடைய ராஜ்யம் பயன்படுத்துகிறது. இந்த ஸ்தேவானிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஸ்தேவான் பேசின காரியத்தை குறித்து அவர்களால் ஒன்றும் பேச முடியாதபடிக்கு அவங்க ஆயிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன விரோதமாக பேசுகிறாங்க பாருங்க, மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, அப்போது சாத்தானால் யூஸ் பண்ணப்படும்படிக்கு அவர்கள் தங்களை விட்டு கொடுத்தார்கள். என்ன பண்ணிட்டாங்கப்பா, சாத்தான் என்னை யூஸ் பண்ணிக்கோன்னு விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க யோசிச்சிருக்கலாமே,
நான் இது செய்கிறது மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுமா, நான் இது செய்கிறது மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யம் இடிக்கப்படுமா, ஐயோ நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இல்லை, அவங்க டிசிஷன் எடுக்கலை, அவங்க விற்றுட்டாங்க, அவங்க சாத்தானுக்கு அவங்கள கொடுத்துட்டாங்க. அதனால தான் இங்கே என்ன நடக்குது, பொய் சாட்சிகளை கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தினதை குறித்து நம்ம பார்க்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷனை இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் என்று பொய் சாட்சியை கொண்டு வந்து, ஃபால்ஸ் விட்னஸை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அதுவும் பரிசுத்த ஸ்தலம், அதாவது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு விரோதமாக பேசுகிறாங்களாம், வேத பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுனாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தூஷண வார்த்தைகள் ஓயாமல் பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, எப்படி என்றால் இந்த தூஷண வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்ஃபமி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பிளாஸ்ஃபமி எப்படி என்றால், நஸ்ரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே தமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். இப்போது இந்த வசனத்தில் நம்ம 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் தியானித்து விட்டு நம்ம செபித்து நம்ம முடிக்க போகிறோம். இதில் 14வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அவர் சாலமோனிலும் பெரியவர் என்று. அவர்தான் வார்த்தையின் தெய்வம், அவர்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் எல்லா காரியங்களையும் செய்யப்பட்டதே தவிர ஓய்வு நாள் என்பது நமக்காக உண்டாக்கப்பட்டதை தவிர ஓய்வு நாளுக்காக நம்ம உண்டாக்கப்படவில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் அவர் பேசுகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு இவையெல்லாம் ஒழிந்து போகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதை தான் இந்த இடத்துல அவங்க கோட் பண்ணுறாங்க. நஸ்ரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். அப்போ இவர் கனெக்ட் பண்ணுறார், ஜீசஸ் கிரைஸ்டையும் கனெக்ட் பண்ணுறார். இப்போ இந்த ஆதி திருச்சபையில் என்ன ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜெப ஆலயங்கள் இருக்கிறது, எருசலேம் ஆலயம் இருக்கிறது. அப்போ எருசலேம் ஆலயத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? யூத மார்க்கத்தான் இருப்பாங்க. ஜெப ஆலயத்தில் யார் இருப்பாங்க? ஜீசஸை ஃபாலோ பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் பிரிட்ஜ் பண்ணுற வேலையை தான் இங்கே ஸ்டீஃபன் வந்து பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு விரோதமாக இந்த சேலஞ்சு வந்து உண்டாகுது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்டை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிக்கப்படும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க, மோசே நமக்கு கொடுத்த முறைமைகள், அதாவது பஞ்சாகமங்களை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அன்டினையபிள் ப்ரூஃப். ஆனால் இந்த இடத்துல அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற அனைவரும் இவன் என்ன ரிப்ளை கொடுக்க போகிறான், இந்த ஸ்டீஃபன் என்ன ரிப்ளை கொடுக்க போகிறான், நம்ம இவ்வளோ தூஷணம் சொல்கிறோமே, நம்ம இவ்வளோ குற்றச்சாட்டை அவன் முன்னாடி வைக்கிறோமே, அவன் என்ன சொல்ல போகிறான் என்று ஸ்தேவானை அவர்கள் கண்ணோக்கமாக பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது, அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் அவர் தன்னுடைய உயிரை விட போகிறார். எவ்வளோ துணிச்சல் இருந்திருக்கும், எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் தன்னுடைய உயிரை ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது. எத்தனையோ ரத்த சாட்சிகளுடைய சாட்சிகளை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம், இல்லை டாக்குமெண்ட்ரி ஏதாவது பார்த்துருப்போம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, நீ ஆண்டவரை மறுதளிச்சிரு, நான் உன்னை விட்டுடுறேன், நீ ஆண்டவரை மறுதளிச்சிரு, நான் உன்னை தப்பிக்க விட்டுறேன், நான் செத்தாலும் சாவனே தவிர என் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்காக மரித்து போயிருக்கிறார்கள். அவங்களாம் எந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட மரித்தாங்க. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாமே ஒரு நாள் ஒன்றுமே இல்லாத மாதிரி அழிந்து போகிறது. நம்ம காலையில் படுத்து எழுந்த பிறகு நம்மளுடைய போர்வையை நம்ம எப்படி மடித்து வைக்கிறோம், அதை மாதிரி சுருட்ட போகிறார் ஆண்டவர். இந்த போர்வையை எப்படி நம்ம சுருட்டுறோம், அது மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி இந்த பூமி ஆக போகிறது. கர்த்தருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது.
அப்போ அந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்க வேண்டுமானால் இப்போ நம்ம பூமியில் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம அவருக்காக என்ன காரியங்களை செய்கிறோமோ அவை மாத்திரம்தான் நம்மோடு கூட வரப்போகுது. we should be very careful with our words. நம்ம பேசுறதுனால குழப்பம் உண்டாகுதா, நம்ம பேசுறதுனால பிரிவினை உண்டாகுதா, இல்லை நம்ம பேசுறதுனால சர்ச்சு கட்டப்படுதா? நம்ம பார்த்து பேசணும். இந்த இடத்துல இவ்வளோ பெரிய குழப்பம் பண்ணுறாங்க. நல்லா பெருகி கொண்டு இருக்கிற ஆதி திருச்சபையில் கன்ஃபியூஷனை உண்டு பண்ணுறாங்க, ஒரு கலகத்தை உண்டு பண்ணுறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் போல்டாக நிற்கிறாங்க. ஸ்டீஃபன் எப்படி நிற்கிறாரு? போல்டாக நிற்கிறார். அவர் மேலே கண்ணோக்கமாக இருந்து அவருடைய முகம் என்ன மாறி இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது த ஃபேஸ் ஆஃப் அன் ஏஞ்சல். அப்படின்னா என்ன? ரொம்ப ஒரு சமாதானத்தோடு கூட இருக்கிறார். அவர் பதட்டமே அடையலை. இது எதை குறிக்கிறது என்றால் அவருக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு காட். அதனால தான் போல்டாக நின்னார். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எதிராக பர்சிக்யூஷன் வரும்போது கூட ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இருந்தார்? அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கும்போது ஆம் நீ சொல்லுகிறபடி தான் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் பர்ஃபெக்ட் பீஸோடு தான். அவர் ரொம்ப டென்ஷன் ஆகலை, அவர் கலவரம் ஆகலை, அவருடைய சமாதானத்தோடு கூட அவர் மெயின்டைன் பண்ணார். சேவானையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நாட்களில் அவருக்கு நடந்தது அவருடைய பர்சிக்யூஷனும் இந்த பர்சிக்யூஷனும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ளே என்ன சமாதானம் இருந்துச்சோ அது அப்படியே இந்த ஸ்தேவானுக்குள்ளே இருக்கிறதையும் பார்க்குறோம். ஜீசஸ் கிரைஸ்டை ஆண்டவர் எப்படி அப்ரூவ் பண்ணாரோ, அவருடைய மரணத்தை அப்ரூவ் பண்ணாரோ, இவருடைய மரணத்தையும் ஆண்டவர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவங்க பாருங்கள், தேவ தூதன் முகம் போல அவருடைய முகம் என்ன பண்ணுது? இருக்குது. ஆண்டவர் நினைத்திருந்தா இந்த இரத்த சாட்சியாக அவர் மரித்து விடாதபடிக்கு சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். அதை நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு பலனை கொடுக்க போகிறவர் கர்த்தர். அப்போ இந்த இடத்துல ஸ்தேவானுக்கு தெரியும், நிச்சயமாக தெரிந்திருக்கும். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, நான் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரிக்க போகிறேன். ஸோ நாளையோட அதிகாரத்தில் அந்த மீதி காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம். எப்படி இந்த ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் சீஷர்கள் எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை பெருக செய்வதற்கு என்னென்ன காரியங்களை செய்தார்களோ நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஆரம்பித்ததிலிருந்தே ஒரு வார்த்தையை நம்மால் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அவர்கள் ஒருமனப்பட்டு, அந்த ஒரு மனம் எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கும். அந்த ஒரு மனம் இன்றைக்கு நம்முடைய சபைகளில் வர வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் கடந்து வாங்கப்பா. நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலை மாறும் தகப்பனே. நாங்கள் உமக்காக வாழும்படிக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற கபடுகள், வஞ்சனைகள், எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், அனனியாவும் சர்பிராலும் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக வஞ்சித்து வைத்ததுனால அவர்கள் தங்களுடைய உயிரை விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு இரத்த சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய மரணம் எப்படி இருந்தது, இந்த ஸ்தேவானுடைய மரணம் எப்படி இருக்க போகிறது. நம்ம ஆண்டவருக்காக சாட்சியின் ஜீவியம் வாழும்படிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நற்சாட்சியும் பெற்றவர்களாக அந்த ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள் இருந்தார்களே, இன்றைக்கு ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறார். நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாயா? நீ பரிசுத்த ஆவி பெற்றவனாய் இருக்கிறாயா? நீ நற்சாட்சி பெற்றவனாய் இருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால்
அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக பேசினீரப்பா. இந்த வேளையில எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சபைக்கு என்று கொடுத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை சபைக்கு என்று கொடுத்திருக்கிறார். என்ன அந்த திட்டம்? ஆவிக்குரிய உலகத்தோடு கூட ஸ்பிரிச்சுவல் ரியால்ம்ல ஆண்டவர் சிலரை இணைக்கிறார். அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம் பண்ணுவது, தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்துல இடைவிடாமல் அவர்கள் தரித்திருக்க வேண்டும். ஆனா மீதி காரியங்களை செய்ய வேண்டுமே. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிறுவனமும் வளர்ந்து கொண்டிருக்கிறதே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வளருதே. அப்ப சபை என்கின்ற நிறுவனமும் வளர வேண்டுமே. எப்படி சபை என்கின்ற நிறுவனம் வளர முடியும்? சபையில் இருக்கிற ஃபண்டை மொபிலைஸ் பண்ணணுமே, சபையில குட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணுமே. அதை செய்வதற்கென்று விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்த 7 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த 2 பீப்புள் குரூப்ல நான் எந்த பக்கம் இருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. உடைய ராஜ்யத்தின் வேலைகளை, உடைய ராஜ்யத்தின் காரியங்களை நான் செய்யறேன்ப்பா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியை தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீரேப்பா. தேவனாகிய ஆண்டவரே, உடைய ஊழியத்தை நான் செய்யும்படிக்கு எனக்கு ஸ்லாக்கியத்தை நீர் கட்டளையிடுவீராக. எங்கள் தலைமுறைகளுக்கு கட்டளையிடுவீராக. We need to take serious of God's ministry. We need to be serious about God's things. We cannot be so casual. We cannot be so casual. There are things that we need to be serious. சாதாரணமா எதையுமே நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு சிறிய பொறுப்பை கொடுத்து அவர் நம்மை நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பொறுப்பை இவங்க எப்படி செய்யறாங்க, அதற்கு ஏற்றபடிதான் அடுத்த பொறுப்பு நம்மளுக்கு வரும். அந்த பொறுப்பை நம்ம எப்படி செய்யறோமோ அதற்கு ஏற்றபடிதான் அடுத்த லெவலுக்குரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எடுத்த உடனே நமக்கு பெரிய பொறுப்பு எந்த இடத்துலயும், உலகத்துல ஒரு சாதாரண நிறுவனத்திலேயே அந்த மாதிரி நடக்காத போது கர்த்தருடைய ஊழியத்துல எப்படி அந்த மாதிரி நடக்கும் மகனே? கர்த்தருடைய ஊழியத்துல எப்படி அந்த மாதிரி நடக்கும் மகளே? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்துவோம். We should be ready to do anything for God even today. இன்றைக்கு இந்த வசனங்களை போதிக்கிற நான் எத்தனையோ முறை, நேற்றைக்கு கூட நம்ம ஆலயத்தினுடைய டாய்லெட்டை நான் கழுவினேன். நான் இப்ப பகிரங்கமா நான் சொல்றேன், we should be ready to do anything for God. But நமக்கு பலன் கொடுக்க போகிறவர் யார்? அவர் கொடுக்க போகிறார். அவர் நோக்கமா இருக்கிறார். நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு? நம்ம என்ன காரியங்களை யோசித்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கோம்? நம்ம என்ன காரியத்தை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? 2 பீப்புள் குரூப்பா ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சிலர் வேத வசனத்துல போதிக்கிறதுல தரித்திருப்பாங்க, ஒரு சிலர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு ஆண்டவர் நிச்சயமா நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். இந்த காரியத்தை நீ செய் மகனே, இந்த காரியத்தை நீ செய் மகளே என்று அவர் வெளிப்படுத்துவார். அவர் எதை சொல்லுகிறாரோ நம்ம அதை செய்வோம். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்வோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் என்று நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்வீராக, என்னை நீர் ஆளுகை செய்வீராக. உமக்காக நான் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்வேன்ப்பா. I'll do anything for you, my Lord Savior. என் ஆத்தும நேசரே, உமக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன்ப்பா. என்னுடைய ஜீவன் உமக்கு சொந்தம், என்னுடைய ஆவி உமக்கு சொந்தம், என்னுடைய ஆத்துமா உமக்கு சொந்தம், என் சரீரம் உமக்கு சொந்தம்ப்பா. நீர் எனக்கு எந்த காரியத்தை போதித்து என்னை நடத்துகிறீரோ நான் அதை உமக்காக செய்வேன் என்று இந்த காலை வேளையில என்னை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எங்களையோ, எங்களுடைய சபைகளையோ, எங்களுடைய ஊழியங்களையும் அப்பா நீங்க பெருக செய்யுங்கப்பா. சபைக்கு விரோதமாக, உடைய ஊழியத்துக்கு விரோதமாக, ஆண்டவரே வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற,
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை உண்டு பண்ணும்படிக்கு எழும்புகிற எல்லா சத்துருட கிரியைகளை, அந்தகார வல்லமையை ஒருமனப்பட்டு முந்தி கட்டுகிறோம். இப்படி அக்கினியை போட்டு சுட்டெரித்து போடுகிறோம். ஆண்டவரை, இந்த சபையின் மீது மோதுகிறவன், ஆண்டவரை இந்த கல்லின் மீது மோதுகிறவன் எவனோ ஆண்டவர் அது அவனை நொறுக்கி போடும் என்று சொல்லியிருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தரை, இந்த சபையினுடைய மூளை கல்லாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்க சபையை உம்முடைய குற்றமற்ற மாசற்ற இரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சுற்றி வேலியடைத்து நீர் பாதுகாத்து சபையை வளரச் செய்வீராக, பெருகச் செய்வீராக. எங்கள் சபைக்கென்று நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறுவதாக. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளே உனக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாத தேவனாய் இருந்து இந்த வசனங்களை நிறைவேற்றுவீராக. கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாሎም. ஹேவ் a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.